ஷேர் பண்ணி ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி நிமிஷம். இது 7வது பிரின்சிபல் பார்க்கணும். எழுதிக்கோங்க 7வது பிரின்சிபல். நாம் நமது செயல்கள் அனைத்தையும் கிருஷ்ணருக்கு காணிக்கையாக செய்ய வேண்டும். நமது புலன் திருப்திக்காக எதையும் செய்யக்கூடாது. ஓகே, இதுதான் 7வது பிரின்சிபல். ஓகே, நம்ம 2 பிரின்சிபல் தான் இருக்கணும். 7, 8 2 இருக்கு. நிமிஷம் 6 பார்த்தோம். We should perform all our actions, offerings to Krishna and do nothing for own sense gratification. ஓகே, எல்லாத்தையுமே கிருஷ்ணருக்கு காணிக்கையாக செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளுடைய புலன் திருப்திக்காக செஞ்சோன்னா அது கர்மபந்தனா, ரொம்ப டேஞ்சர். கர்மபந்தனானா நம்மளுடைய இந்த லைஃப்பில் வந்து பிணைச்சிடும். நமக்கு என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா இருக்கும்போது நமக்கு என்னன்னே தெரியாது. மாயா எப்பயுமே ஃபஸ்ட்டு நம்மளை எல்லாம் என்ஜாய் பண்ண வச்சுட்டு பின்னால் தான் சஃபரிங் கொடுப்பாங்க. ஓகே, நம்ம லைஃப்லாம் சூப்பராக போகுதுன்னு நினச்சி நம்ம யாரையும் மதிக்காமல் நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு நினச்சி நம்ம வாழ்க்கை வாழலாம். ஆனால் அப்போ அவனுக்கு தெரியாது ஆக்சுவலாக. அப்புறம் பின்னால் துன்பம் வரும்போது மாயா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ண கர்மங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வசூல் பண்ணுவாங்க. அதனால் கர்மபந்தனம் வந்து ரொம்ப டேஞ்சர். ஓகே, ஆனால் எல்லா ஆக்ஷனும் நம்ம கிருஷ்ணருக்காக செஞ்சிட்டோன்னா அதில் எந்த விதமான கர்மாவும் இல்லை. யஜ்ஞ சிஷ்டா அசுரசந்தோ முச்சியந்தே சர்வகில் பிசை பொஞ்சதே தேது அகம்பாபாத் ஏ பசந்தி ஆத்ம காரணம். அந்த உணவையே கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி யஜ்ஞாத கர்ம அந்நியத்தில் லோகாயம் கர்மபந்தனம். ஒரு கான்ஸ்டியூன்ஸ்லோ யஜ்ஞாதே கர்ம லோகாயம் கர்மபந்தனா ததர்த்தம் கர்ம கோந்தையா சமாச்சாரம். ஓகே, இப்படி ஒரு ஸ்லோகம் வந்து பகவத்கீதையில் இருக்கு. எல்லா காரியங்களும் யஜ்ஞம் மூலமாக பண்ணோன்னா அதில் பந்தம் கிடையாது. பகவான் விஷ்ணுவோடைய திருப்திக்கு பண்ணால் பந்தம் கிடையாது. இல்லைன்னா அது கர்ம பந்தம் தான். அதில் நிச்சயமாக பந்தம் இருக்குது. ஓகே, அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஒரு காரியம் பண்ண முன்னால் நம்ம நல்லா யோசிக்கணும். அது கிருஷ்ண கான்சியஸ் வந்த பிறகு, நம்ம கிருஷ்ணனுக்கு வந்த பிறகு எல்லா காரியங்களும் முன்னாலும் யோசிக்கணும். யாருமே இல்லைன்னு நினைக்க முடியாது. நமக்குள்ளே யார் இருக்காங்க? இப்போ பரமாத்மா இருக்கார். இன்னும் கிருஷ்ணன் வரல. ஏன் கிருஷ்ணன் வரல? நம்ம இன்னும் பொருள்நுகர்ச்சியில் ஈடுபட்டிருக்கோம். பொருள்நுகர்ச்சியை கம்ப்ளீட்டாக விட்ட பிறகு நல்ல பகவானை பற்றி நம்ம ஷேர் பண்ணும்போது கிருஷ்ணர் வந்து இதயத்துக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் இதயத்தில் இருக்கிற அழுக்குகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறாரு. அதான் சேத்தோ தர்பன மார்ஜனம். அப்படின்னா என்ன அழுக்கு, நம்ம என்ன வெளியில் போனால் சோப் போட்டு அழுக்கு எடுத்துடலாம், கரெக்டாக? எப்படி உள்ளே என்ன அழுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த உடல் அப்படின்னு நினைக்கிறது தான் அழுக்கு. ஓகே, இந்த அழுக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஷேர் பண்ணுறோம். ஓகே, எல்லா பிரச்சனையும் சண்டையும் பார்த்தீங்கன்னா அந்த நான் உடல் அதெல்லாம். இவன் ட்ரம்ப்லாம் பயங்கரமாக சண்டை போடுறான். ஏன் சண்டை போடுறான்? அவனுக்கு ஈகோ. ஒரு நாட்டு அதிபர் இப்படி டான்ஸ் ஆடினாருன்ட்டு அந்த நாட்டு அதிபரை தூக்கினால தெரியுமா? வெனிட்ஸ்லாம் தூக்குறதே தான் ரீசன். அவர் மாதிரி ஆடினார், எனக்கு ஈகோ வந்து பாதிக்கப்பட்டுச்சு, அவனை தூக்கிட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி தான், இப்படி தான் யுத்தம்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போயும் அதே மாதிரி நடக்குது. ஆக்சுவலாக யூரோப்புக்கும் அமெரிக்காவும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இந்தியா ஒதுங்கிட்டாங்க. இந்தியன்ஸ்க்கு நேச்சுரலாக அந்த இது உண்டு, சென்ஸ் உண்டு. அது நமக்கு இல்லைன்னா யோசிக்கணும், நம்ம எப்படி ஆயிருக்கோமே, இந்த நவீன உலகத்தை போய் மாறிட்டோமே நினைக்கணும். ஓகே, அதனால் எல்லா விதமான செயல்கள் பண்ணும்போது அந்த செயலில் வந்து நம்ம புலன் திருப்திக்காக பண்ணிட்டோம். அது மனசில் இருக்கலாம், ஈகோவில் இருக்கலாம், புத்தியில் இருக்கலாம், இல்லை கிராஸாக இருக்கலாம். நம்ம கிராஸாக பண்ணுறது எதுனாலும் சரி அதுக்கு எஃபெக்ட் உண்டு. ஓகே, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நம்ம வந்து ஒருத்தரை வந்து டாமினேட் பண்ண முடியும் இப்போ நம்மளால். ஏன்னா நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கோம், அவர் வீக்காக இருக்கார். அப்படி பண்ணோன்னா என்ன ஆகும்? அதுக்கு கிருஷ்ணர் வந்து அந்த பக்கம் போயிடுவார். யார் வீக்காக இருக்கோ அந்த சைட் போயிடுவார். ஓகே, அப்புறம் கிருஷ்ணா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சார். எல்லாருமே பக்தர்கள் தான். ஓகே, யாரெல்லாம் ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாம் பக்தர்கள் தான். அதனால் நம்ம ரொம்ப என்ன பண்ணலாம், நம்மளுடைய எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கோம். ஓகே, நமக்கு பிடிக்கலையா கொஞ்சம் தள்ளி இருந்தது ஓகே தான். ஆனால் நம்ம இன்னொருத்தரை அழிக்கதோ ஒழிக்கதோ நினச்சோன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகிடும், அந்த பக்தி வாழ்க்கை அடிபட்டு போயிடும். ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணணும், எல்லா ஆக்ஷனையும் என்னென்ன ஆக்ஷன் பண்ணுறோமோ அந்த எல்லா ஆக்ஷனையும் வந்து பகவானுடைய திருப்திக்கு மாத்திரம்தான் பண்ணணும். நம்மளுடைய புலன் திருப்தி எடுத்து வச்சிடணும். அதுதான் பிரபா என்ன பண்ணிக்க, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மேக்ஸிமம் சேட் பண்ணுங்கள். எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ புக் ரீட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் இன்டலெக்சுவலாக ஈடுபட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மனசு வந்து அளப்பாயாது. இல்லை ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க்ஷாப். கரெக்டா? அமைதியான மனது ஐடியல் மைண்ட்னா சோம்பேத்தனமான மனது பேய்களின் இருப்பிடம், கெட்ட எண்ணங்களின் இருப்பிடம், டெவில்ஸ் ஒர்க்ஷாப். ஓகே, இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் மனசை வந்து என்கேஜ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, அதுக்கு தான் பிரபுபாத் இவ்வளோ புக் எழுதியிருக்காரு. இப்போ எல்லாரும் நம்ம படிக்க தெரியுது இல்லையா, அந்த புக்ஸ்லாம் படிக்கணும். இந்த புக்ஸை படிக்காமலே நம்ம எப்படியே பழகிடும். இந்தியன்ஸ்லாம் எப்படி ஃப்ரீயாக கிடைக்கும், ஏதாவது பண்ணோன்னா எப்படி ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னே பார்க்குறோம் இல்லையா? அது தவறு. ஆக்சுவலாக புக்ஸு படித்து அது ஒரு லெவல் வச்சுருக்காங்கல்ல, அந்த லெவலில் 6ஆல் ஒரு லெவல் வச்சுருக்காங்க. ஒரு ரவுண்டுக்கு இந்த புக் படிக்கணும், 4க்கு இந்த ரவுண்டு, இந்த ரவுண்டுக்கு இந்த புக் படிக்கணும், 8 ரவுண்டுக்கு இந்த புக்லாம் படிக்கணும், 16 ரவுண்டுக்கு இந்த புக் படிக்கணும்னு வச்சுருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த லீடர் வந்து இதெல்லாம் பார்க்குறதே இல்லை, பார்க்கலைன்னா அந்த லீடர் போய் செஞ்சிருந்தலாம். புக்கே படிக்காமலே எப்படி இனிஷியேஷன் வாங்கலாம், இப்படி நினைக்கிற தவறு. ஏன் அப்படி தவறுனா, உங்களுக்கு அந்த ரெக்வயர்ட் நாலேஜ் இருக்காது. எதுக்காக இந்த புக்கு படிக்கணும் வச்சுருக்காங்க இஸ்கானில்? அப்போ தான் நமக்கு அந்த உண்மையான கிருஷ்ண உணர்வு வரும். அதை போய் செய்யணும் மனசு வரும். இல்லை நம்ம முதலே பழகிட்டோம் இல்லையா, அப்படி ஏமாத்திர பழகிட்டோம். கரெக்டாக? இந்தியனில் அப்படி பழகிட்டோம். இதே பண்ணோன்னா ஆன்மீகத்துலேயும் நமக்கு என்ன ஆகிடும், உண்மையாக அந்த துன்பம் வரும்போது விஸ்டாண்ட் பண்ண முடியாது. ப்ரொவொகேஷன் வரும்போதும் இல்லை துன்பங்கள் வரும்போதும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அது தாங்கி நிற்க முடியாது. அப்பையும் நம்ம ஷார்ட்கட் தான் பார்ப்போம், எப்படி இதுட்டு வெளியேறலாம். தேர் இஸ் நோ ஷார்ட்கட். ஓகே, அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எல்லா விஷயங்களும் என்னென்ன செயல்கள் செய்யணுமோ அதெல்லாம் கிருஷ்ணருடைய கிருஷ்ணருக்கு காணிக்கையாக செய்ய வேண்டும், ஆஃபரிங்காக செய்யணும். இனிஷியேஷன் கிடைச்சாலும் ஒன்று தான், கிடைக்காத ஒன்று தான். ஓகே, பிரபுபாத் சொல்கிறாரு, ஒருத்தர் இனிஷியேஷன் வாங்கிட்டு அவர் வந்து இதை ஃபாலோ பண்ணலைன்னா அவர் இனிஷியேஷனே வாங்கலைன்ட்டார். ஓகே, நான் ஒழுக்கல் பிரபுபாத் புக்ஸ் படிக்கல, இல்லை அவன் இனிஷியேஷன் வாங்கலை, ஏன்னா குருவோட பேச மதிக்கலை இல்லையா, அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆச்சு, இனிஷியேஷனுங்கிறது ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு, என்ன சொல்கிறது, ஒரு கௌரவம் மாதிரி ஆயிடுச்சு, ப்ரெஸ்டீஜ் மாதிரி ஆயிடுச்சு, போஸ்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இனிஷியேஷனுங்கிறது எப்படின்னா, இனிஷியேஷன் வாங்க எப்படி இருக்குன்னா, தத்துவத்தை பணிப்பாதையாக பரிபரிசன சேவையா உபதேசம் சேர்ந்து இதைங்கான ஞானிய சத்துவ தர்ஷனா. குரு அணுகி நாலேஜ் பெற்றார். நாலேஜ் பெற்ற என்ன பண்ணுவோம், அவர் எல்லா உயிரினங்களையும் எல்லாட்டையும் வந்து என்ன பண்ணும், கிருஷ்ணரை பார்க்கணும். அட்லீஸ்ட் இந்த நாலேஜாக நமக்கு தெரியும் இல்லையா, அந்த நாலேஜும் தெரியல, அது படிக்கலன்னு வச்சுக்கோ, எப்படி தெரியும்? அப்போ இனிஷியேஷன் வந்து என்ன ஆயிடுச்சு, ரிடன்டன் ஆயிடுச்சு. அப்போ தேவையில்லாத கர்வம் வரும், நான் இனிஷியேஷன் வாங்கிட்டேன், அவர் இனிஷியேஷன் வாங்கலை அப்படின்னு. ஓகே, அந்த மாதிரி இனிஷியேஷன் வாங்கின பிறகு நம்ம வந்து என்ன பண்ணோம், எல்லா உபயோகங்களும் கிருஷ்ணரை பார்க்க ட்ரை பண்ணோம். அட்லீஸ்ட் இவங்களும் கிருஷ்ணனோட பார்ட் அண்ட் பார்சல்னு சொல்லிட்டு. இப்போ அனைத்து செயலையும் கிருஷ்ணருக்கு காணிக்கையாக செய்யலைன்னா நிச்சயமாக என்ன ஆகிடும், நமக்கு வந்து மாட்டிப்போம். இது வந்து பாகவத்திலே சொல்லியிருக்காங்க, காமைசிய நேந்திர பீத்தில் லாபோ ஜீவேத யாவதா ஜீவச தத்துவ ஜிக்ஞாசோ நார்த்தோ ஏச்சேக கர்மவி. முதல் கேண்டலே வருது, முதல் சாப்டரில் வந்து நினைக்கிறேன். ஓகே, காமைசிய நேந்திர பிரீத்தி, நம்மளுடைய புலன் திருப்திக்காக நம்ம உழைக்கக்கூடாதுன்றாங்க. எக்கனாமிக் டெவலப் பண்ணுறோம் இல்லையா, அந்த பொருள் சேர்க்கணும்ல, அது புலன் திருப்திக்காக பண்ணப்படாது, அது கிருஷ்ணனுக்கு தான் பண்ணணும்னு சொல்லி பாகவத்தில் சொல்கிறாங்க. காமைசிய நேந்திர பிரீத்தி. அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம் இருக்குது, தசேவ ஹேதோ பிரயதேத கோவிதா நலப்யதேய பிரமதா உபரியதா தல்லபதே துக்கவத் அந்நியதத்துவம் காலேன சர்வத்திர கபீர ரமஹஷா. இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஓகே, நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான் நம்ம உழைச்சா நமக்கு தலையில் என்ன இருக்கோ அதான் வருமா, அது மேலே நம்ம மாற்ற முடியாது. எது இந்த ஈரே லோகத்தில் கிடைக்காதோ அதுக்காக உழைக்கணும் அப்படின்றான். ரெண்டில் இருக்குல்ல, ரெண்டில் இருக்கு. ஈரே லோகத்தில் எது கிடைக்காதோ அதுக்காக உழைக்கணும். அது எது கிடைக்கணும், ஈரே லோகத்தில் கிடைக்காது, கிருஷ்ணனோட தான் கிடைக்காது, அதுக்காக உழைக்கணும் அப்படின்றான். ஓகே, ஆனால் இது முக்கியமான ஒரு பிரின்சிபலாக பிரபுபாத் வச்சுருக்காரு. 7 பிரின்சிபல், இது முக்கியமான ஒரு பிரின்சிபல். We should perform all our actions offering to Krishna and do nothing for our own sense gratification. Yat karosi yadasnasi yat jigosi janasyat yat tapasyasi kaunteya tat kurushvam darpanam. 9th chapter சொல்லியிருக்கார் கிருஷ்ணன் சொல்லியிருக்கார், 9வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார், எல்லா வேலைகளையும் எனக்காக பண்ணுன்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லியிருக்கார். ஓகே, இது கிருஷ்ணன் சொன்னது தான் பிரபா என்ன பண்ணியிருக்காரு, பிரின்சிபலாக போட்டிருக்காரு. இந்த 7 பர்பஸையும் 8 பிரின்சிபலையும் நம்ம நல்லா படிச்சுக்கணும், அடிக்கடி நான் வச்சுக்கணும். ஓகே, எதுக்காக இஸ்கான் வந்திருக்கோம், பர்பஸ். இது பரமேஸ்வரன் அடிக்கடி சொல்லுவாங்க, அதான் சொல்லுவாங்க 7 பர்பஸ். இதை எந்த ஒரு வேலை பண்ணாலும் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். ஓகே, அப்போ இஸ்கான் எதுக்கு வரும், அந்த பர்பஸ் தெரியும். ஓகே,
அதில் வந்து 7 பர்பஸ் அது கொடுத்துருக்காரு. இந்த ஆன்மீக அறிவை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டு மற்றவங்களுக்கு பரப்புறது, பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதையும் சொல்லபடி உள்ள உணர்வை வந்து பரப்புறது மக்களுக்கு, இந்த உள்ள சொசைட்டியில் உள்ள மெம்பர்கள்லாம் ஒருங்கிணைந்து கிருஷ்ணருக்கு நெருக்கமாக வருதல், இந்த மாதிரி பர்பஸ்லாம் கொடுத்துருக்கு. நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா போக போக என்ன ஆகிடும்னா நமக்கு என்ன ஆகிடும், நம்ம எதுக்காக இஸ்கானுக்கு வந்திருக்கோம்னு தெரியாமல் போயிடும். ஓகே, நமக்கு இந்த போஸ்ட் கிடைக்கல, இல்லை அந்த இனிஷியேஷன் கிடைக்கல, இது கிடைக்கல, அது கிடைக்கலன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி இந்த மெட்டீரியலாகவே இயங்குறோம். பார்த்தீங்களா, அந்த ஏக்கத்துக்கு தள்ளப்படுவோம். எது நம்ம பௌதிகத்தில் ரிஜெக்ட் பண்ணோமோ, இந்த ரேட் ரேஸ், எலிகளின் போட்டி, நான் ஃபஸ்ட்டா நீ ஃபஸ்ட்டா, அதில் போய் நம்ம மாட்டிப்போம். நம்ம அதுக்காக வரல ஆன்மீகத்துக்கு வரும்போது எப்படி வந்தோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது பௌதிக உலகம், அப்பா ஏதாவது ஒரு கிருஷ்ணா இந்த மாதிரி ஹரிகிருஷ்ணா கிடைச்சது பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி வரோம் இல்லையா. இதுக்கு வந்தவொடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்குள்ளே எப்படி நம்ம போட்டி போடலாம்னு சொல்லி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். நமக்கு இது தேவையில்லை. நம்ம அதனால் என்ன பண்ணால் அந்த பர்பஸ்லாம் நான் வச்சுக்கோ, பர்பஸ் எழுதிக்கார், 7 பர்பஸ் எழுதி 8 பிரின்சிபல் எழுதியிருக்கார். இதை கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ஏன்னா மனசை வந்து மறந்துடும் நமக்கு. திருப்பி நம்ம வில் கோ டு த ஓல்டு வேர்ல்டு, நம்ம அதுக்கே போவோம். திருப்பி நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். ஓகே, இதை பர்பஸ் தான் வந்திருக்கோம். நம்ம இஸ்கானுக்கு வரமுனால் இப்படி இருந்தோம், இப்போ வாழ்க்கை மாறிடுச்சா, திருப்பி நம்ம அது மாதிரி போயிட்டோமா. இஸ்கானுக்கு வந்துட்டுமே திருப்பி என்ன பண்ணுவாங்க, ரேட் ரேஸ் போயிடுவாங்க. சி இஸ்கானும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இதில் என்ன பண்ண நம்ம ஏதோ ஒரு புதுசாக இருக்க மாதிரி தெரிஞ்சது முதல்ல, இப்போ ஓகேண்ணா நம்ம படிப்பு தான் முக்கியம், இல்லை வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மனசு வந்து புரண்டோம். படிப்பு முக்கியம் இல்லைன்னு கிடையாது, வேலை முக்கியம் இல்லைன்னு கிடையாது. என்ன சொல்கிறார் கிருஷ்ணர், எல்லாத்தையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்க சொல்கிறார். நம்ம அந்த கொள்கையை விட்டுட்டு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு வரலாம், எப்படி நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகே, அப்போ என்ன இது நோக்கம் வந்து புலன் திருப்திக்கு வந்துடுது. கிருஷ்ணனுடைய இது முதல்ல கிருஷ்ணாவுடைய இது இருந்தது இஸ்கானுக்கு வரும்போது. ஏன்னா துன்பம் நிறையா இருந்தது. கிருஷ்ணான்னு வர்றோம், துன்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போன பிறகு என்ன ஆயிடுச்சு, இந்த தண்ணி தெளிச்சோன்னே மயக்கம் தெளிச்சிடல, சரி பரவாயில்ல, திருப்பி போட்டி ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். இனி போதும், இது போதும், நம்ம திருப்பி இஸ்கானில் எப்படி போட்டி போடலாம், இல்லை மற்றவங்க கூட எப்படி போட்டி போடலாம், அந்த மாதிரி வந்துடும். இது நமக்கு தேவை கிடையாது. ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பர்பஸையும் அப்படின்னு சொல்லி திருப்பி நான் வச்சுக்கணும். ஓகே, இதுக்கு தான் இஸ்கானுக்கு வந்திருக்கேன், இஸ்கானில் இதான் நான் கற்றுக்க போகிறேன். ஓகே, பக்தி தான் நான் கற்றுக்க போகிறேன். நம்ம பாலிடிக்ஸ் பண்ண இஸ்கானுக்கு வரல, எப்படி பெரிய பொலிட்டிஷன் ஆகலாம், சீக்கிரம் மேலே எப்படி போகலாம், இதுக்கு நம்ம இஸ்கானுக்கு வரல. ஓகே, பக்திக்காக தான் நம்ம இஸ்கானுக்கு வந்தோம். அந்த பக்தியை எவ்வளோ வளர்த்துருக்கோம்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணகிட்ட நெருக்கம் போகிறோமா இல்லையா, நம்ம எவ்வளோ ஹரிகிருஷ்ணா சேன் பண்ணுறோம், குவாலிட்டியாக எவ்வளோ சேன் பண்ணுறோம், எவ்வளோ நாள் கிருஷ்ணன் நினைக்க முடியுது சாண்டிங்கில், இன்னும் பாகவத மேலே எனக்கு எவ்வளோ டேஸ்ட் வந்திருக்கு. இதெல்லாம் தான் அளவுகோல், இதெல்லாம் தான் அறிகுறி பக்தியில் முன்னேறதுக்கு. ஓகே, எனக்கு எவ்வளோ பேர் தெரியும், நான் எப்படி இருக்கேன் சொசைட்டியில், இஸ்கான் சொசைட்டிக்குள்ள நான் பாப்புலர் ஆகிட்டேனா, நான் சொல்கிறது தான் எல்லாம் அப்போ நடக்குதான், இது வந்து அறிகுறி கிடையாது. ஓகே, அளவுகோல் கிடையாது. அளவுகோல் வந்து வேறு, சக்ஸஸ் கிரைட்டீரியா வேறு. அது சக்ஸஸ் கிரைட்டீரியா என்னென்னா, எவ்வளோக்கு கிருஷ்ண நாமங்களை சொல்கிறதுக்கு இவருக்கு பிடிச்சிருக்கு, எவ்வளோக்குள்ள வாகனம் கேட்கறதுக்கு இவர் ரைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி லைஃப் இருந்தால் ஒரு பிரபா சொல்கிறாரு, ஒரு இடத்துல பக்தர் வந்து இப்படி போயிட்டாருன்னா அவர் போரே அடிக்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல உட்காந்து அவர் வாகனம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். நமக்கு அப்படி இருக்கான்னு சொல்லி யோசிக்கலாம். நம்ம சும்மா இருக்க மாதிரி பண்ணுறோம், ஃபோன் அப்படியே நோண்டிகிட்டே இருக்கோமா, இல்லை வாகனம் படிக்கிற நேரம் நம்ம தேடுறோமா, நம்ம எதுக்கு நேரம் தேடுறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஃபோனுக்கு நேரம் தேடணும்னா என்ன அர்த்தம், புறம் திருப்தின்னு அர்த்தம். ஆனால் பாகவதம் படிக்கணும், இந்த மாதிரி ஒரு அரிஞ்சு வேகம் இருக்கணும், புரியுதுங்களா. அதான் அவ்வர்த்த காலத்துவம் விரக்திய மானசூன்யதா. ஒரு டைத்தை வேஸ்ட் பண்ணாலும் அவருக்கு அப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறோம் இருக்கணும். இதுதான் பக்தியில் முன்னேறக்கூடிய ஒரு மனிதனுடைய அறிகுறி. ஓகே, இது அவங்க தான் ஜட்ஜ் பண்ண முடியும், தவிர வெளியில் எல்லாருமே வேஷப்படலாம், அது பிரயோஜனமே கிடையாது. ஓகே, நம்ம யோசிக்கணும். ஓகே, இது நம்ம முன்னேறிட்டு இருக்கோமா இல்லையா, ஓகே, அதுதான் முக்கியமே தவிர மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இனிஷியேஷனு, டபுள் இனிஷியேஷன், ட்ரிபிள் இனிஷியேஷன் எல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. கிருஷ்ணர் வந்து துருவ மகாராஜா காட்டுக்கு போகிறார் கிருஷ்ணரை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அவருக்கு இருக்கிற அந்த வேகத்தில் கிருஷ்ணரை என்ன பண்ணுறாரு, அவருக்கு குரு அனுப்புகிறார். குருவே வந்து மீட் பண்ணுறார். என்ன பண்ண போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக இல்லையா. நாரத முனியை வந்து மீட் பண்ணுறார் துருவ மகாராஜா. அவர் வழி காட்டுறாரு, ஒரு பெரிய டிவோட்டியாக மாறிட்டார் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு இந்த அர்ஜி இருக்கும்போது கிருஷ்ணருக்கு நம்மளோட அர்ஜி அதிகம், வேகம் அதிகம். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தால் அவர் 100 ஸ்டெப் எடுத்துப்பார். அப்போ யோசிச்சு பார்க்கணும்,
நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குன்னா, முன்னேறணும், பக்தியில் முன்னேறணும் இருக்குன்னா, கிருஷ்ணர் நம்மளை அரவணைச்சு கூட்டு போயிடுவார். நமக்கு உண்மையான எண்ணம் வேற இருக்கு உள்ளுக்க, இதயத்துக்குள்ள. ஆனால் வெளியில் என்ன படிக்கிறோம்? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பொலிட்டிஷியன்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி, அந்த மாதிரி சொல்லலாம். அவர் உண்மையான எண்ணம் ஏதோ பார்த்தா அதுதான் நிறைவேற்றுவார். உண்மையான எண்ணம் நமக்கு மனசில் இருக்கோ அதுதான் நிறைவேற்றுவார். ஓகே, வெளி வேஷத்தெல்லாம் அவர் விட்டுருவார். உண்மையில் என்ன இருக்கு அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஓகே, அது மாதிரியே அவர் எல்லாம் நமக்கு உண்மையான எண்ணத்தை நம்ம வச்சுக்கணும். ஓகே, நமக்கு உண்மையான எண்ணம் எதை பக்தி தான் வேணும் அப்படின்னா பக்தியை பிடிச்சிக்கணும். அதுக்காக நம்ம இனிஷியேஷன் வந்தால் வேணான்னு சொல்ல போகிறதில்ல. வந்ததுன்னா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம், வரலைனாலும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, நம்ம அந்த பக்தின்ற பாதையில் அதை பற்றி போய்கிட்டே இருக்கணும். மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார்? கிருஷ்ணா பண்ணுவார். ஓகே, நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதெல்லாம் கிருஷ்ணா எடுத்துப்பார். சில சமயம் பூனைக்குட்டியை கோபரில் வைக்கும், சில சமயம் பூனைக்குட்டியை குப்பையில் வைக்கும். பூனைக்கு தெரியும் எந்த இடத்துல இருந்தால் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் ஹெலிகாப்டரில் 2 பேர் போகிறாங்க, பயங்கர ஸ்பீடாக ஹெலிகாப்டர் போகுது. அப்போ வெதர் வந்து மாறிடுச்சு, எதிரி நாட்டுக்குள்ளே போயிட்டாங்க. வெதர் மாறினாலும் இவங்களுக்கு எதிரிகள் வந்து சுட்டுட்டாங்க இந்த ஹெலிகாப்டரை. ஒருத்தர் என்ன பண்ணிட்டான்னா ஃபுல்லாக உடல் காயம், பெட்ரோல்லாம் மேலே இருக்குது, தீ காயம் எல்லாம் சேர்த்து கீழே விழுந்துட்டான். இன்னொருத்துக்கு அடிப்படவே இல்லை, 2 பேர் கீழே விழுந்துட்டாங்க. இப்போ அடிப்பட்டவன் ஒன்றுமே செய்யணும், அப்படியே விழுந்துட்டான். ஓகே, எதிரிக்கூட முடியல, அடிப்படாமல் இருக்கல, டக்கு நான் என்ன பண்ணிட்டான், எந்திரிச்சு ஓடிட்டான். எந்திரிச்சு ஓடினாலும் அவனை மிருகங்கள் வந்து சாப்பிட்டுச்சு, அடிபடாதவனை. ஓகே, அடிப்பட்டவன் கிட்ட மிருகம் வரவே இல்லை. ஏன்னா அவன் மேலே என்ன இருக்குது? பெட்ரோல் இருக்குது. பெட்ரோல்னால அந்த ஸ்மெல்லுக்கு வரல மிருகங்கள். அவன் வந்து அப்புறம் உயிர் வந்து அவனை காப்பாற்றி கூட்டு போயிட்டான். அந்த மாதிரி தான் கிருஷ்ணாவோட செய்யணும். ஓகே, நம்ம எதுக்குமே ஏங்க தேவையில்லை. யார் பழைப்பாங்க இதெல்லாம் கிருஷ்ணாவுக்கு தெரியும். பேஸ்ட் அந்த கர்மா ஹி வில் சேவ். ஓகே, நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதுக்காக நம்ம இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி வேற எதையாவது குறிக்கோள் வச்சுக்கூடாது. பக்தி மாத்திரம் தான் நமக்கு குறிக்கோளாக இருக்கணும். அதுக்கு பாகவதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த பிரின்சிபல் பர்பஸ்லாம் இஸ்கானில் கொடுத்த அந்த பிரின்சிபல் பர்பஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம மையமாக வச்சு மற்ற இதெல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய பதவி வைக்கலாம், நல்லா படிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் பேசிக் பிரின்சிபல் என்ன? புலன் திருப்தி இருக்கக்கூடாது, கிருஷ்ணருக்கு ஆஃபரிங் தான் பண்ணணும். ஓகே, அதான் பிரின்சிபல். ஓகே, ஹரே கிருஷ்ணா.